தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் தொடர்ந்து தாமதம் நிலவுவதால் கத்தரி வெயில் முடிந்த பிறகும் தமிழகத்தில் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. ஜூன் மாதம் முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நடத்தும் நேர்காணலை தற்போது காணலாம். யோகேஸ்வரன், இனி உங்களிடம். நன்றி வினிதா. தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியிலேயே தொடங்கியிருக்க வேண்டும். இன்று ஜூன் 1ஆம் தேதி. இப்போது வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கவில்லை. ஆனால் சாதகமான சூழல் தென்படுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தொடங்கக்கூடும் அப்படின்ற விவரங்களை எல்லாம் சென்னை வானிலை ஆய்வு மண்டலமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தகவல்களாக வழங்கி வரக்கூடிய நிலையில எதிர்பார்த்த மழைப்பொழிவு இருக்குமா? ஏற்கனவே எல் நினோ எச்சரிக்கை என்பதை வானிலை ஆய்வாளர்கள் உச்சரிக்கிறார்கள். ஏற்கனவே 1987 86க்கு பிறகு ஒரு பெரும் வறட்சியை இந்தியா சந்திக்க போகிறது என்ற சர்வதேச வானிலை ஆய்வாளர்களுடைய எச்சரிக்கை. இப்படியான நிகழ்வுகளுக்கு மத்தியில் தென்மேற்கு பருவமழையும் தாமதமடைந்திருக்கிறது. என்ன காரணம்? எப்படியெல்லாம் நாம் எதிர்கொள்ள போகிறோம்? பருவநிலை மாற்றங்கள் இந்தியாவிற்கு என்ன சவால்களை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியிலே தொடங்கியிருக்க வேண்டும். சராசரி மழைப்பொழிவு இல்லை என்றாலும் தொடக்க சூழ்நிலையே தாமதமாக இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி தொடங்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதுவுமே தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருக்கு. உறுதியா எதையுமே சொல்ல மறுக்கிறாங்க. என்ன உண்மையிலே இயற்கையினுடைய மாற்றங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு? மழைப்பொழிவு தான் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்திற்கான ஆதாரம். அந்த மழைப்பொழிவே தாமதமாக இருக்கு. என்ன காரணம்? இயல்பாக முதல்ல பார்த்தோம்னா நமக்கு அந்தமான் பகுதிகளில் மே 22ஆம் தேதி வாக்கில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். கேரளாவை பொறுத்தளவுக்கு ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும். இந்த ஆண்டு அந்தமானை பொறுத்தளவுக்கு சற்று முன்னதாக மே 16ஆம் தேதியே பருவமழை தொடங்குனுச்சு. ஆனால் கேரளாவில் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய பருவமழை என்பது 4ஆம் தேதி தான் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழலில் முக்கியமாக பார்த்தோம்னா தற்போது நமக்கு சேட்டலைட் இமேஜை பார்த்தா தெரியும், நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பெரிய மேகக்கூட்டங்கள் இல்லை. அதே மாதிரி நமக்கு தென்சீன கடல் பகுதியில் ஒரு வலுவான புயல் ஒன்று உருவாகி இருக்கு. ஸோ அதன் காரணமா நமக்கு அங்கு இந்த ஈரப்பதம் அனைத்துமே அங்கு செல்வதன் காரணமா நமக்கு பருவமழை தொடங்குவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பருவமழை தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்த போதிலும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே நமக்கு தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் தீவிரமடையும்னா நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில், அதாவது நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பார்த்துருப்போம், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இந்த பகுதியில் தாழ்வு பகுதிகள் உருவாகும். ஆனால் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதி, அதாவது ஆந்திராவின் கடலோர பகுதி அல்லது ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவானும். அப்படி உருவானதான் நமக்கு இங்கே அரபிக்கடலிலிருந்து காற்றை ஈர்த்து மேற்கு கடற்கரை ஓர மாநிலங்களில் மழை கொடுக்கும், மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் 4ஆம் தேதி பருவமழை தொடங்கினாலும் இம்மாத இறுதி வரைக்குமே நமக்கு வங்கக்கடல்ல தாழ்வு பகுதி உருவாக சாதக சூழல் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜூன் மாதத்துல தென்மேற்கு பருவமழை சற்று இயல்பை விட குறைவா பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பருவமழை தீவிரமடையும் சூழல் காணப்படல. தென்மேற்கு பருவமழை அப்படின்றது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டிற்கான நீர் ஆதாரத்தை உறுதி செய்யும். ஆனா இப்ப முன்பு ஒரு தகவல்கள் நம்ம படிக்க முடிந்தது, தென்மேற்கு பருவமழை தான் தமிழ்நாட்டினுடைய அணைகளுடைய நீர் இருப்பை உறுதி செய்யக்கூடிய பருவமழை. இப்ப நீங்க சொல்றது வந்து பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை தாமதம் அடையுது, எதிர்பார்த்த மழைப்பொழிவு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகள் எப்படி இருக்க போகும்? கண்டிப்பா நமக்கு முக்கியமான நீர்நிலைகளாக பார்த்தா மேட்டூர் அணையாக இருக்கட்டும் அல்லது பவானி சாகர் அணை, அமராவதி மற்றும் முல்லை பெரியாறு போன்ற முக்கிய நீர்நிலைகள் அனைத்துமே நமக்கு இதர் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை அல்லது காவிரி நீர்பிடிப்பு பகுதி கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு தான் நமக்கு பிரதான நீர் ஆதாரமா இருக்கு. அங்கு பருவமழை குறையும் போது கண்டிப்பாக இந்த மேட்டூர் மற்றும் அமராவதி போன்ற அந்த மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய அணைகள் நிரம்புமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கடந்த சில ஆண்டுகள்லாம் பார்த்தோம், தொடர்ச்சியா மேட்டூர் அணை நிரம்புவதும் எஞ்சிய தண்ணி கூட நமக்கு திறந்த ஒரு சூழல்லாம் உருவானுச்சு. அது போன்ற ஒரு நிலை இந்த பருவமழை காலகட்டத்தில் ஒரு சாதக நிலையா காணப்படலாம். நம்ம ஹேமச்சந்திரன், எல் நினோவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். என்ன அப்படின்னா, மே மாதங்கள்லயே வந்து தென்காசி உள்ளிட்ட குற்றாலம் அருவிகள்லாம் நீர்வரத்து அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா ஜூன் மாதம் முதல் வாரம் தொடங்கியதற்கு பிறகும் குற்றால அருவிகள்ல நீர்வரத்தே இல்லை, இது சாதகமான சூழல் எங்களுக்கு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளே சொல்றாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு மே மாதங்கள்ல நீர்வரத்து இருக்கக்கூடிய குற்றாலம் இந்த முறை பருவமழை தொடங்குவதற்கு முன்பே நீர்வரத்து இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. என்ன காரணம்? இயல்பை விட மழைப்பொழிவு பருவமழைக்கு முன்பே நமக்கு போதிய அளவு கிடைச்சிருக்கா, இல்ல
இல்ல அதுவே கிடைக்கலையா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல கோடை கால மழைப்பொழிவே நமக்கு வந்து தென்னிந்தியாவில் வந்து இயல்பை விட குறைவாக தான் பதிவாகி இருக்கு. குறிப்பா நமக்கு மே மாதத்துல பரவலாக வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையும். எப்போதுமே பருவமழை தொடங்குதுன்னா அதற்கு முன்னதா உள் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கூட புரட்டாசி மாதம் உள் மாவட்டங்கள்ல பரவலா மழை பதிவாகும். அதன் பிறகுதான் கடலோர மாவட்டங்கள்ல பருவக்காற்று வந்து கடலில் இருந்து மேகத்தை கொண்டு வரும். ஆனா தற்போது இந்த மே மாதத்துல நமக்கு இயல்பை விட குறைவான மழை பதிவானதுனால குற்றாலத்துலலாம் இதுவரை சீசன் தொடங்காத ஒரு சூழல் காணப்படுது. ஈவன் வந்து நமக்கு வந்து காவிரி படுகை பகுதிகளிலையுமே ஒரு பெருவாரியான மழைப்பொழிவு இல்லை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தோம்னா நீர்நிலைகள்லாம் நீரிருப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் இந்த கோடை வெப்பச்சலன மழையும் இயல்பை விட குறைவாக பதிவானது தான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இப்போ தென்மேற்கு பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பங்கு இருப்பாங்க தமிழ்நாட்டில். அதனுடைய ஆதாரத்தை பொறுத்து தான் தங்களுடைய பயிர் விற்கிறது வந்து எல்லா பணிகளையுமே செய்வாங்க. இப்போ தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்குமா, இல்லை கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த வருடம் குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன நடக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து நேரடியா தென்மேற்கு பருவமழையிலேருந்து மழைப்பொழிவு பெற போறதில்லை. ஆனா மழை மறைவு மாநிலம் தான். நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஒட்டுமொத்தமா மழையை பதிவாகாதுன்னு கிடையாது. மாலை இரவு வெப்பச்சலன இடிமலை, அதாவது எப்போதெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளா கர்நாடகால தீவிர பருவமழையை கொடுக்குதோ அங்கு பருவமழை பதிவான பிறகு எஞ்சிய ஈரப்பதத்தை எடுத்துட்டு நமக்கு தமிழகத்தை நோக்கி நகரும். அப்போ பகல் நேரத்தில் நிலவக்கூடிய வெயில் அந்த ஈரப்பதமான காற்றின் காரணமா மாலை இரவு இடிமலை என்பது பதிவாகி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பகுதிகளில் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நல்ல மழையே இருக்கும். கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள்ல பிற உள் மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலுமே இரவு நேர வெப்பச்சலன மழை பதிவாகும். அதுவே நமக்கு வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் 33 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகும். ஆனால் தற்போது பார்த்தோம்னா அது இயல்பை விட குறைவா பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நமக்கு கேரளா கர்நாடகால பருவமழை தீவிரம் அடையலன்னா வறண்ட காற்று தான் வரும். வறண்ட காற்று வரும்போது வெப்பச்சலன இடிமலைக்கு வாய்ப்பு இல்லாம வெப்பம் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல். அப்படி பார்த்தா நமக்கு ஜூன் ஜூலை மாதங்கள்லையும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் இப்ப இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், 2025 கடந்த ஆண்டுகள்லையும் நம்ம எல்னினோவை பத்தி பேசணும். எல்னினோவோட தாக்கம் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடும் அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. ஆனா ஒரு கட்டத்துல எல்னினோ உருவாகவில்லை அப்படின்ற செய்தியும் வெளியாச்சு. இந்த நடப்பு ஆண்டுக்கான அந்த எல்னினோவுடைய தாக்கம் இந்தியாவிற்கு எப்படி இருக்க போகுது? இல்ல கடந்த ஆண்டு லானினா ஆண்டா அமைஞ்சிச்சு. 2023 23 அக்டோபர்ல இருந்து 24 ஏப்ரல் வரைக்கும் ஒரு குறுகிய கால வலு குறைந்த எல்னினோ இருந்துச்சு. அதன் தாக்கம்ங்கிறது 2024 உலக அளவுல வந்து உலகின் சராசரி வெப்பநிலை 1.55 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிச்சிச்சு. இந்தியாவிலும் அந்த வெப்ப அலைகளின் தாக்கம் 2024ஆம் ஆண்டு இருந்துச்சு. ஈவன் சென்னையில் இப்போ பார்த்தோம்னா நமக்கு சென்னையில் தொடர்ச்சியாக 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகுது. இதற்கு முன்னதான் எப்போது பதிவானுச்சுன்னு பார்த்தா 2 வருடங்களுக்கு முன்னதான் 2024 ஜூன் மாதத்துல. அப்போ அந்த ஆண்டு அந்த குறுகிய கால வலுக்குறைந்த எலினோவின் தாக்கத்தினால அப்போ வெப்பம் அதிகரிச்சிச்சு. அதனை தொடர்ந்து தற்போதுதான் எலினோ இந்த ஆண்டு தான் எதிர்பார்க்கிறோம். குறிப்பா ஜூலை முதல் வாரத்துல எலினோ உருவாகணும். அக்டோபர் மாதத்துல சூப்பர் எலினோ உருவாவதற்கும் மிக சாதக நிலை காணப்பட்டு வருது. இப்ப இன்னும் ஒரு மாசம் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய காலக்கெடு ஜூலை அப்படின்னு. அதற்கான சாதகமான சூழல் இப்ப இருக்கா? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு தற்போதே வந்து கடல் மட்டத்துல எலினோ உருவாகிடுச்சு. அந்த பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை உயர்றதை நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் அது நமக்கு தொடர்ச்சியா ஒரு 4 முதல் 8 வாரங்கள் வரைக்கும் அது நீடிக்கும் போதுதான் அப்ப நம்ம எலினோன்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நம்ம பெயரளவில் ஜூலை முதல் வாரத்துல எலினோ உருவாகுதுன்னு குறிப்பிடுறோமோ தவிர மற்றபடி அது உருவாகி அதன் தாக்கமும் உணர தொடங்கிருச்சு. அதன் காரணமாக தான் தற்போது இந்தியாவில் வந்து ஜூன் ஜூலை மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை குறையும்னு எதிர்பார்க்கப்படுறது. அதுவும் இல்லாம தற்போது இருக்கக்கூடிய கணினி சார்ந்த தரவுகள் இருக்குல்ல, அவை அனைத்துமே நமக்கு இது வந்து அந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் வெப்பநிலை உயர்வு குறித்தானது. ஸோ 51 என்சம்பிள்ஸ் அனைத்துமே பார்த்தோம்னா பெருவாரியா 2.5 இருந்து 4 டிகிரி வரைக்கும் உயரும் தான் காண்பிக்குது. ஸோ இந்த தரவுகள் இது வரைக்கும் இப்போ ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இங்கே அக்டோபர் செப்டம்பர் அந்த மாதங்கள்ல தான் அதோடைய உயரமும் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ பார்த்தோம்னா 1 டிகிரிக்கு மேல உயர்ந்தால் எல்லினோ, அது நமக்கு இப்போ ஜூன் மாதத்திலேயே வந்துடும். ஜூன் இறுதி ஜூலையிலேயே வந்துருது 1 டிகிரிக்கு மேல. அந்த சூப்பர் எல்லினோ அப்படிங்கிறது 2 டிகிரிக்கு மேல உயரணும். அது 2 டிகிரிக்கு மேல உயர்றது பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் வருது. ஆனா அது அந்த தீவிரம் உச்சத்தை தொடுறது அக்டோபர் நவம்பர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப பொதுவாகவே எல்னினோ அப்படின்றது ஒரு பக்கம் கடுமையான வறட்சியை கொடுக்கும், இன்னொரு பக்கம் அதீத மழையையும் கொடுக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து தானே எல்னினோ. இந்தியாவிற்கு எப்படி இருக்க போகுது? கடுமையான வளர்ச்சியை கொடுக்கப்படக்கூடிய ஒரு எல்னினோ ஆண்டா இருக்க போதா, இல்ல கடும் மழையை கொடுக்கக்கூடிய எல்னினோ ஆண்டா இருக்க போதா? இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2 பருவமழை காலங்கள் முக்கியமான பார்க்கறப்ப. ஒண்ணு வந்து தென்மேற்கு பருவமழை,
பருவமழை, இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவதற்கும் சில மாநிலங்களில் பொய்த்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் தெற்காந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பதிவாகும். நமக்கு அதீத மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலகட்டமான அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எதிர்பார்க்கலாம். இப்போ தென்மேற்கு பருவமழை அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு நீங்க சொன்னதுலேருந்து மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அதிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக காணப்படும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரம் அப்படின்றது வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரக்கூடிய காற்றினுடைய சுழற்சி தானே. அந்த மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ஒருவேளை மழை பொய்த்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட வடகிழக்கு பருவமழையை நம்புவதற்கான ஒரு சாதகமான சூழல் தமிழ்நாட்டில் தென்படுதா? தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இந்த எலினோட தாக்கத்துல நம்ம தப்பித்துக்கொள்ள வாய்ப்பே இருக்கு. என்னன்னா இந்த வடகிழக்கு பருவமழை சாதகமாக அமைகிறது முக்கிய காரணம். நமக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் முந்தைய காலத்தை எடுத்து பார்த்தோம்னா 2015 ஒரு சூப்பர் எலினோ ஆண்டு. ஆனால் 2016-17 பெரும் வறட்சி ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டிலேயே அதன் பாதிப்பு இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களில் தான் 60% மழைப்பொழிவை கொடுக்குது. உள் மாவட்டங்களுக்கோ அணைகளின் நீர்பிரிப்பு பகுதிகளிலேயோ பெரும் மழையை கொடுக்காது. அப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கடலோரத்தில் அதீத மழை பதிவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கண்டிப்பாக நீர்நிலைகள்ல இந்த கரையெல்லாம் உடைக்கிறப்போ நமக்கு 100% நீர் இருப்ப வைக்க முடியாது. ஸோ அதன் தாக்கத்தினால அடுத்து வரக்கூடிய கோடை காலத்துல அதன் தாக்கம் உணரப்பட்டிருக்கு. இப்ப நம்ம தற்போது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் சரியான நீர் மேலாண்மை செய்து மழைநீர் சேகரிப்பு செய்யும் பட்சத்துல கண்டிப்பாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் நீர் நமக்கு இருப்பாது அடுத்த வருடம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. திரு ஹேமச்சந்திரன் வானிலை ஆய்வை தாண்டி விவசாயிகளுக்கான சில அறிவுறுத்தல்களையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களை பார்க்கக்கூடியதுலேருந்து அதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு என்ன அறிவுரை நம்ம கொடுக்க போறோம்? ஏன்னு கேட்டீங்கன்னா பல விவசாயிகள் இந்த பருவமழையை நம்பி தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பருவமழையினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்கும், பருவமழையே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இரண்டரும் சேர்ந்து ஒரு செய்தியா போயிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கான செய்தியா என்ன சொல்ல முடியும்? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு காவிரி டெல்டா விவசாயிகளை பொறுத்தளவுக்கு தென்மேற்கு பருவமழை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. குறுவை சாகுபடிக்கு நமக்கு மேட்டூர் அணையை நம்பி தான் இருக்கும். இன்றைய தினம் 78 அடி தான் இருக்கு. இதுவரை பருவமழை தொடங்கல, மேலும் தீவிரமடைவதற்கும் சாதக சூழல் காணப்படல. இப்ப ஜூன் ஜூலையிலேயே மழை கிடைக்கலன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேலும் வாய்ப்பு கம்மி. ஏன்னா அதன் எலினோவின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நான் மேட்டூர் அணையை மட்டும்தான் நம்பி இருக்கேன், இல்ல வெப்பச்சலன மழையை மட்டும்தான் நம்பி இருக்கேன்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் குறுவை சாகுபடியை தவிர்த்து விட்டு முன்பட்ட சம்பாவுக்கு செல்லலாம். ஏன்னா கடந்த ஆண்டுகள் எல்லாம் நீடித்த மழைப்பொழிவு, குளிர்காலத்துல மழைப்பொழிவு, இதன் தாக்கத்தினால அறுவடை சமயத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அதனால இப்ப விவசாயிகள் சில வருடங்களாகவே என்ன பண்றாங்கன்னா சற்று தாமதித்து விதைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் அறுவடையை தாமதிக்கும் போது இந்த மழை பாதிப்பு இருக்காதுன்னு. ஆனா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை குறிப்பிட்ட அதாவது பட்டத்துக்கு தொடங்கி ஐப்பசி கார்த்திகை மார்கழியின் முதல் வாரத்திலேயே நிறைவு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. முன்கூட்டியே அதாவது சரியான நேரத்துல தொடங்கி சரியான நேரத்துல முடிவடைந்துரும். அப்போ முன்பட்ட சம்பாவுக்கு போனா அவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். அதே போல முப்போகமும் நெல்லு மட்டுமே பயிரிடாம மாற்று பயிர்களையும் சில போகத்துல பயிரிடும் போது சற்று இந்த நீண்ட நாட்கள் கோடையை அவர்கள் எதிர்கொள்வதற்கு சாதகமா இருக்கும். அதே மாதிரி பண்ணை குட்டை போன்றவை அமைத்து அவரவர் மழைநீர் சேகரிப்ப செய்யும் போது கண்டிப்பா அவர்களது வயல்களுக்கு மிகவும் பயனுள்ளது, தேவையான நீரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றீங்க. எல்னினோவுடைய தாக்கம் அப்படின்றது இந்தியாவிற்கு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழையின் காரணமாக குறைவாகவே இருக்கும். போதிய அளவு மழை பெய்யலைனாலும் கூட நமக்கு தேவையான அளவு கிடைப்பதற்கான சாதகமான சூழலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட பதிவு செய்றீங்க. வினிதா, நம்ம கேட்டிருக்க முடியும் திரு ஹேமச்சந்திரன் சொன்ன தகவல்கள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக இருந்தாலும் கூட வடகிழக்கு பருவமழை ஒரு சாதகமான சூழலை தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தி தரும். விவசாயிகள் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பல செய்திகள் பல காதுகளுக்கு சென்று சேரக்கூடிய நிலையில் உண்மையான தரவுகள் என்ன சொல்கிறது, இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலையினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கிறது, மழையினுடைய தாக்கம் இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் எப்படி இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் நம்மோடு திரு ஹேமச்சந்திரன் பகிர்ந்து கொண்டார். மழைப்பொழிவை பொறுத்தவரையிலுமே எதிர்பார்த்த மழைப்பொழிவு இல்லை என்றாலும் கூட கணிசமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடும் என்பதான் திரு ஹேமச்சந்திரன் நம்மோடு பகிர்ந்திருக்கக்கூடிய தகவல்களாக உள்ளது. வினிதா, பருவமழை தொடர்பாகவும் பல்வேறு வானிலை நிலவரங்கள் குறித்தும் நேர்காணல் எங்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி யோகேஸ்வரன்.